வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்று பார்க்க இருப்பது இப்பொழுது நடைபெற்றிருக்கும் நவராத்திரி வழிபாட்டு முறைதான். பொதுவாக நவராத்திரியில் 9 நாட்களும் நாம் அம்மனை வழிபடுவது மிகவும் சிறப்பாக கூறப்படுகிறது. முதல் 3 நாள் மலைமகளுக்கும், அடுத்த 3 நாள் அலைமகளான மகாலட்சுமிக்கும், அடுத்த 3 நாள் கலைமகளான சரஸ்வதிக்கும் நாம் வழிபடுவது நவராத்திரியாக கூறப்படுகிறது. நாம் 10வது நாள் விஜயதசமியாக அன்னையை மகிஷாசுரமர்த்தினியாக சிறப்பாக கொண்டாடுகிறோம். மலைமகளும் அலைமகளும் கலைமகளும் சேர்ந்து 10வது நாள் மகிஷாசுரமர்த்தினியாக சேர்ந்து உலகில் உள்ள தீயதையெல்லாம் அழித்து நமக்கு வெற்றி திருநாளாக இருக்கும் நாளே விஜயதசமியாக இருப்பதால் அன்றைய திருநாளில் எந்த புது முயற்சி செய்தாலும் மாபெரும் வெற்றியடையும். பொதுவாக குழந்தைகளுக்கு முதலில் கல்வி ஆரம்பிக்கும் காலம் விஜயதசமியிலே ஆரம்பிப்பார்கள். மேலும் புது தொழிலோ நாம் செய்யும் தொழில் விருத்தியாகுவதற்கும் விஜயதசமி நாளை நாம் தேர்ந்தெடுத்து கொள்வது மிகவும் சிறப்பாகும். இவ்வாறு நவராத்திரியில் நாம் ஒவ்வொரு நாளும் அம்மனை வழிபட்டு வருவதும், விஜயதசமி சரஸ்வதி பூஜையை கொண்டாடுவதும் நம் முன்னோர்கள் தொட்டு வழக்கமாகவே உள்ளது. கொலு வைத்து கொண்டாடுபவர்கள் அதை பாரம்பரியமாக அவ்வாறே செய்து வருவார்கள். ஆனால் எல்லாராலும் வசதிகள் கொலு வைத்து கொண்டாடும் அளவு இருக்காது. இருக்கும் இடத்திற்கு ஏற்றாற்போல் நாம் கொண்டாடி கொள்ளலாம். பொதுவாக நாம் நவராத்திரி நாட்களில் காலை மாலை இருவேளை வீட்டில் அம்மன் படங்கள் இருந்தால் அதன் முன்பு நெய்வேத்தியமாக நம்மால் முடிந்ததை செய்து மனமார அம்மன் பாடல்களை பாடி வணங்கி வருவதே மிகுந்த ஏற்றமாகும். அதுவும் நவராத்திரி நாட்களில் நாம் அபிராமி அந்தாதி பாடல்களை பாடுவது நம் குடும்பத்திற்கு மிகுந்த சுபிட்சத்தை தருவதாக இருக்கும். வேலைக்கு போபவர்களால் காலையில் முடியாவிட்டாலும் நம் நவராத்திரி 9 நாளும் மாலையில் வீட்டில் விளக்கேற்றி நெய்வேத்தியம் வைத்து அம்மன் பாடல்களை கண்டிப்பாக பாட வேண்டும். இவ்வாறு நாம் நவராத்திரி 9 நாளும் தவறாமல் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது நம் சந்நிதிகளுக்கும் ஏற்றத்தை தரும். நவராத்திரியில் நாம் சுண்டல் பிரசாதம் மற்றும் சர்க்கரை பொங்கல், பாயாசம், நம்மால் முடிந்த பிரசாதங்களை வீட்டிலே செய்து அம்மனுக்கு வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பாகும். நாம் இந்த நவராத்திரி 9 நாட்களும் வீட்டில் நம் கொலு வைத்தாலும் வைக்காவிட்டாலும் நம் வீட்டிற்கு யார் வந்தாலும் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வைத்து தாம்பூலமாக கொடுக்க வேண்டும். அந்த மகாலட்சுமியின் கடாட்சம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கப்பெறும். இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நவராத்திரியில் நாம் தொடர்ந்து அம்மன் வழிபாடு செய்து மிகப்பெரிய ஏற்றத்தை அடையலாம். இவ்வாறு பாரம்பரியமாக கொண்டாடப்படும் பண்டிகைகளை நாம் விடாமல் வணங்கி வருவது நம் குடும்பத்திற்கு மிகுந்த சுபிட்சத்தை தரும். நாம் அனைவரும் நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடி அம்மன் அருளை பெறலாம். நன்றி, வணக்கம்.